வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தியான புரோட்டீன் மிக்ஸ் வந்து நம்ம வீட்டிலையே க்ளீனாக சீக்கிரமாக சூப்பராக செஞ்சிடலாம் நாம். இது எப்படி செய்யலாங்கிறத நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சில இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்க்க வேணாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அதனால் பாருங்கள். வந்து நம்ம ஒரு நல்ல இரும்பு கடாயை எடுத்துகிட்டு அது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லேசாக சூடாக இருக்குது. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நான் பொட்டுக்கடலையை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு பொட்டுக்கடலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சூடு தேவையில்லை. கொஞ்சம் லைட்டான சூட்லேயே வறுத்தரலாம் இதை நம்ம பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தாம்பாளம் அங்கே வச்சு அதில் நான் கொட்டியிருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து. இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கேழ்வரகு சேர்த்துருக்கேன். நல்ல சுத்தமானதாக வாங்கிக்கோங்க. நல்ல சுத்தமான கேழ்வரகு வாங்கிட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும், கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும் பாருங்கள். 1-2 வந்து பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல. லைட்டாக ப்ரௌன் கலருக்கு இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ரோஸ்ட் ஆயிடும். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை. கேழ்வரகு வந்து நான் கொஞ்சம் கூட தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய சத்து இருக்குது. அதனால் நம்ம வந்து கேழ்வரகு களி அது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் நான். அதே போல் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வறுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சுத்தமான வெள்ளை துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பவுடர்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரோஸ்ட் ஆயிரும், அப்புறம் கருப்பு கலராக இருக்கும். அதனால தான் இப்போ நான் வந்து கருப்பு உளுந்து வந்து நான் சேர்த்துருக்கேன். இதோட அளவுங்கள்லாம் பார்த்திங்கன்னா 1 கப் நம்ம எடுத்தோம்னா நான் எல்லாமே வந்து ஒரு கப் தான் நான் சேர்த்துருக்கேங்க. கேழ்வரகு மட்டும் வந்து ஒரு 2.5 கப் கிட்ட நான் கேழ்வரகு சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு கருப்பு உளுந்து. ஏன்னா தோலில் வந்து நிறைய சத்து இருக்குங்க. அதனால் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். அது நல்லா வாசம் வரும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து உளுந்தை வறுத்துடணும். அதையும் நம்ம வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பாசி பயிறு, இது வந்து பருப்பில் பாசி பயிறு வந்து நல்லா வறுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா வறுத்து தான் இருக்கும். அதனால் லைட்டாக வந்து சூடு பண்ணினாவே போதும் இது. அதனால் வந்து நல்லா சூடு பண்ணி இதை எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் வந்து வறுத்துக்கங்க. அதுலேருந்து லைட்டாக வாசம் வரும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பயிறு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும் 1-2. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்காக வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட வந்து கொள்ளும் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். கப்புன்னா நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஒரு கப் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ கொள்ளு பார்த்திங்கன்னா வெடிக்கும். அந்த வெடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். அது பாருங்கள், லேசாக நல்லா வறுத்துட்டு அப்படி கையை நம்ம எடுத்தோம்னா டப்னு வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம கொள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைங்களுக்கு அவிச்சு தாளித்து டெய்லி ஒவ்வொன்றா நம்ம கொடுக்கலாங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. 2வது நமக்கும் நேரம் இருக்காது. அதனால் இதில் மாதிரி வறுத்துட்டு பவுடர் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார்லியை நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். பார்லி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறும். அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டால் போதும். அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப அது அரைப்படும். அதனால கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காகத்தான் நல்லா வறுத்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி நம்ம வறுத்து நம்ம சேர்த்தோம்னாக்கா அரைச்சோம்னாக்கா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நல்ல ஒரு ஒயிட் கிளாத் வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்கும் நீங்கள் சுத்தம் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இது கூட வந்து ரெட் பீன்ஸ் சேர்த்துருக்காங்க, கிட்னி பீன்ஸ், அப்புறம் ராஜ்மா, இது தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். இது வந்து ரெட் பீன்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இதை நல்லா வறுத்துருங்க. இதை வறுத்துட்டு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து லேசாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அது வரைக்கும். ஆனால் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கக்கூடாது. ஏன்னா தோல் மட்டும் இதாகிடும், அப்புறம் உள்ளாரெல்லாம் நல்லா இருக்காது. அதனால் இதை வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்க்காம தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதில்
கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு சுண்டல், அதை நான் இதில் எடுத்திருக்கேங்க. இதை வந்துட்டு நான் நல்லா இந்த மாதிரி இந்த கொண்டக்கடலை அப்புறம் இந்த ரெட் பீன்ஸ்லாம் வறுக்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால வீடியோ லென்த்தாக போகணும்னு நான் ரெட் பீன்ஸ் எடுத்து வச்சதை உங்கள்கிட்ட காமிக்கல. நான் ரெட் பீன்ஸ் எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து இந்த கொண்டக்கடலையும் கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த கொண்டக்கடலை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட்டாக பொரியும். அந்த கொண்டக்கடலையில் லைட் நடுவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அது வரைக்கும் நாம் இதை வந்து வறுக்கணுங்க. இதையும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வைக்கிறதுனால எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸோடையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து திணை அரிசி வந்து ஒரு 1.25 கப் கிட்ட நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள், அதனால் நான் வந்து ஒரு 1.25 கப் சேர்த்துருக்கேன். இதையே நாம் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வீட்டிலேயே தாங்க பிளெண்டர் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து இந்த ரெட் பீன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்டரோட ஃப்ரெண்ட்லியாக அது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய இன்க்ரீடியன்ஸ் போட்டோம்னாக்க நம்ம பிளெண்டர் வந்து அப்புறம் பிளேடு வீணாயிடும். அதனால தான் இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்கள் கொண்டக்கடலை கூட நீங்கள் பிளெண்டரில் போட்டால் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னா அதை கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து இது கூட சாமை அரிசி நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. சாமை அரிசி நான் வந்து 1.5 கப் கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து கம்பு இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து கம்பு நான் வாங்க மறந்துட்டேன், அதனால் நான் கம்பு சேர்க்கல. இது கூட வந்து சாமை அரிசியும் அதே போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி இருக்குது பாருங்கள், அந்த சிவப்பரிசியும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அந்த சிவப்பரிசியும் வந்து நான் ஒரு 1.5 கப் கிட்ட சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா சூடு பண்ணிடலாம் நம்ம. இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கடைக்கு போகிறப்பே வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தோணுதோ ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் இதெல்லாம் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் வந்து நட்ஸ் எல்லாத்தையும் தனியாக வறுத்துற போகிறேன். முதல்ல வந்து நிலக்கடலையை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்லாம் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்துப்பேன். நான் ஏன் இது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பாதாம், இந்த நட்ஸு, நீங்கள் எந்த நட்ஸ் சேர்த்தாலும் சரி, வால்நட்டு, முந்திரி பருப்பு, இது எல்லாத்துலேயுமே ஸ்லைட்டாக ஆயிலி மாதிரி இருக்குங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அரைச்சாலுமே கொஞ்ச நாள் வச்சுருந்திங்கன்னா அது வந்து ஆயில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு அதுலேருந்து ஆயில் வர்றது. அதனால் நீங்கள் இந்த நட்ஸ் ஐட்டங்களை எல்லாத்தையும் மட்டும் தனியாக வறுத்து தனியாக பிளெண்ட் பண்ணி தனியாக ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. நம்ம ஹெல்த் மிக்ஸோடு சேர்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணும்போது அதில் இருக்க அந்த ஆயில் வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்ம செய்கிறோம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிறோம் அப்படின்னா மட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1 மந்த் அப்புறம் 2 மந்த்ஸ் அது மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தாக்க நம்ம வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஹெல்த் மிக்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் நம்ம சேர்த்துட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அது நட்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பவுடர் ஆயிட்டாக்கா அவ்வளோ இதாக இருக்காது, அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. அதனால இப்போ உங்களுக்கு வந்து இல்லை நான் எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் இந்த ஆயிலோட வாடை எப்படியா இருந்தாலும் இருக்கும். நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான அந்த பாதாம், முந்திரி அது மாதிரி வாங்கினீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஹெல்த் மிக்ஸோடு இதை கொஞ்சம் போட்டோம்னா நம்ம நட்ஸ் கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போதும் தனியாக தான் இதை நான் பிளெண்ட் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுப்பேன். இப்போ நான் இதில் என்னென்ன நட்ஸ் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வால்நட், கேஷ்யூ நட், பாதாம், அப்புறம் பம்கின் சீட்ஸ் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாதாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால ஃபர்ஸ்ட் அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 1 வீக் இதை மட்டும் தனியாக அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சிங்கன்னா அதில் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே.
அதனால தான் தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் நான். இப்போ இது கூட வந்து நான் வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன். சுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா ஏன்னா நம்ம நிறையா பயிறு வகைகள் வந்து சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கேஸ் ட்ரபிள்ஸ் இருக்கும். அதனால சுக்கு வந்து நான் நல்லா வறுத்துட்டு நம்ம இதையும் தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா பிளெண்டரில் எப்படியே போடக்கூடாது, பிளேடு வீணாயிடும். அதனால் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே வந்து நான் ஏலக்காவையும் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் எடுக்கும்போது தனித்தனியாக எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் இடிக்கல்லில் வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சுக்கு பவுடர் பண்ணுவேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கு கூட நான் அந்த நட்ஸோடு சேர்க்க மாட்டேன், தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா நம்ம காஃபி கலக்கையில் அதுக்கெலாம் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம், சுக்கு காஃபிக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர். அதனால் நான் எப்போதும் தனியாக வச்சுருப்பேன். இந்த தடவை எல்லாத்தையும் நான் ஒன்றாவே போட்டு சேர்க்க போகிறேன். ஏன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து இது இவ்வளோ நேரமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிறது. இது நல்லா கொஞ்சம் நல்லா ஆறட்டும். சுட சுட நம்ம பிளெண்ட் பண்ணினோம்னா பவுடர் வந்து வீணாகிடும். ரெண்டாவது வந்து நல்லா இருக்காது, அரைக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நான் இந்த ரெட் பீன்ஸ் இருந்தது பார்த்திங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதை வந்து இந்த மாதிரி நல்லா இடிக்கல்லில் போட்டு லேசாக இடிச்சிங்கனாலே அந்த தோல் கூட சில சமயம் தனியாக வந்துடும். அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடலாம். அது இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, அது அப்படியே கூட போடலாம், அது ஒன்றும் செய்யாது. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் சுக்குவை நல்லா தட்டிடலாம். சுக்கு தட்டிட்டு கையாலேயே கொஞ்சம் பிரித்து விட்டுட்டோம்னா பிளெண்டர் போட்டால் பிளெண்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நான் தனியாக போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் போட்டு ஒரே ஒரு தடவை வந்து சுற்றிட்டோம்னா லேஸாக வந்து க்ரஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் மித்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து போட்டுப்பேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சோம்னாக்கா நம்ம மிக்ஸில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் செய்கிறப்பையோ இல்லை ஓட்ஸில் போட்டு சாப்பிட்றப்பையோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸாக அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி தனியாக அரைக்கிறது. இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை நான் தனியாக ஒரு டப்பாவில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பிளெண்டரில் போட்டு நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளேடு வரைக்கும் போட்டால் போதும். ரொம்ப போட்டோம்னா நல்லாவும் அரைக்காது, பிளெண்டரும் ரொம்ப திணறும். அதனால் இந்த பிளேடு வரைக்கும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே போல் நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷமோ அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம பிளெண்டருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துடணும். ஏன்னா இல்லாட்டி பிளெண்டரும் சூடாகிடும், உள்ளே இருக்க மாவும் ரொம்ப சூடாகிடும். அதனால் இது மாதிரி விட்டு விட்டு அடிச்சுடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா விட்டு விட்டு அடிச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம். ஏன்னா பிளெண்டரை நம்ம ஒரேடியாக ரொம்பவும் போட்டு சுற்றுனோம்னாலும் சூடு ஏறிடும், அதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கப்பில் தாங்க எடுத்தேன். எல்லாமே வந்து 1 கப், கேழ்வரகு மட்டும் நான் வந்து 2.5 கப் எடுத்திருக்கேங்க. கொள்ளு 1 கப், பாசிப்பயிறு 1 கப், கருப்பு உளுந்து 1 கப், பார்லி 1 கப், அதுக்கப்புறம் கிட்னி பீன்ஸ் அல்லது ரெட் பீன்ஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை கருப்பு சுண்டல் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1 கப், தினை அரிசி வந்து நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அது கூட வந்து சாம அரிசியும் 1.5 கப் எடுத்திருந்தேங்க. கம்பு இருந்தாலும் நீங்கள் இது கூட கம்பு சேர்த்துக்கலாங்க, அதுவும் இன்னும் ரொம்ப நல்லது. நான் வந்து கம்பு வாங்க மறந்துட்டேன், அதனால நான் இது கூட சேர்க்கல. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.